ஃப்ரெண்ட்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நடிகர் சங்கம் சார்பாக விஜயகாந்துக்கு இரங்கல் கூட்டம் நடத்திட்டாங்க. அந்த இரங்கல் கூட்டத்திற்கு நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ நம்ம விஜய்க்கு எதிராக நம்ம அம்பிகை ஒரு சில வார்த்தைகள் பேசினாங்க. அது ரொம்ப விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கு. அது என்ன வார்த்தை, எதுக்காக அப்படி பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். நம்ம விஜயகாந்த் இறந்ததுல இருந்தே விஜய்க்கு பலவிதமான இன்னல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவர் இரங்கலுக்கு வந்தப்ப அவருக்கு யாரோ இதெல்லாம் அடிச்செடுத்தாவும் பலவிதமாக சொன்னாங்க. அந்த வார்த்தையவே யூஸ் பண்ண விரும்பல. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ கூட்டத்தில் வந்துதா என்ன ஏதுன்னு தெரியல. அது ரொம்ப பரபரப்பாக அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சோசியல் மீடியாவிலும் வலைத்தளங்கள்லையும் விஜய் வந்ததை இதால் அடித்தாங்க அப்படின்னு ரொம்ப வதந்தியாக போயிட்டு இருந்தது. அது எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது தெரியல. இப்போ நம்ம நடிகர் சங்கம் சார்பாக ஒரு கூட்டம் நடந்தது. அந்த இரங்கல் கூட்டத்தில் நம்ம நடிகர் அம்பிகா வந்திருந்தாங்க. அவங்க நம்ம விஜய்க்கு ஒரு செக் வச்சுட்டு போயிருக்காங்க. அது என்ன செக் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. அந்த இரங்கல் கூட்டத்தில் நேரடியாக அஞ்சலி செலுத்த முடியாதவங்க இந்த கூட்டத்துக்கு விஜயகாந்துக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவித்தாங்க. அதில் நாசர், விஷால், கார்த்திக் என நடிகர்கள் சங்கத்தின் முக்கிய உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டாங்க. அவரது இறுதி அஞ்சலி அன்று நடிகர் சங்கம் சார்பாகத்தான் நடத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நேரம் அனைவரும் வெளியூரில் மாட்டிகிட்டு இருந்ததுனால அவங்களால வர முடியல என்றும், அதனால் நேற்று முன்தினம் பெரிய அளவில் இந்த இரங்கல் கூட்டத்தை நடத்தினாங்க. இதில் விஜயகாந்த் குடும்பத்தில் இருந்து அவரது மகன்கள் இருவரும் மைத்துனர் சுதீஷனும் கலந்து கொண்டார். ஏராளமான நடிகர்கள் விஜயகாந்துடன் அவரவர் அனுபவங்களை கூறியிருந்தாங்க. இந்த நிலையில் நடிகை அம்பிகா விஜயகாந்த் நினைவிடத்திற்கு அவரது அஞ்சலியை செலுத்தினாங்க. அப்போ பத்திரிகையாளர்களை சந்தித்து அம்பிகா அவருடைய முக்கிய கருத்து ஒன்றை முன்வைத்தாங்க. என்ன அந்த முக்கிய கருத்து அப்படின்னா, அதாவது விஜய்க்கு எப்படி விஜயகாந்த் செந்தூர பாண்டியனிலிருந்து உதவி செய்தாரோ அதே போல தான் சண்முக பாண்டியனுக்கும் விஜய் ஒரு செந்தூர பாண்டியனாக இருந்து உதவி செய்ய வேண்டும். இது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அம்பிகா ஒரு செக் வச்சிருக்காங்க. அப்படி விஜய் வந்தால் மேலே இருந்து விஜயகாந்த் பார்த்து சந்தோஷப்படுவார் அப்படின்னும் அம்பிகா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் விஜயின் அப்பா இதை முயற்சி செய்தால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்கிறது எஸ்கேசியும் அதிக சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி அம்பிகா கூறியிருக்காங்க. ஏற்கனவே சண்முக பாண்டியனுக்காக லாரன்ஸும் விஷாலும் அவரவர்கள் படத்தில் ஹோமியோ ரோலில் நடிக்க தயார் அப்படின்னு சொல்லி முன்வைத்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களை விட விஜய் இதை செய்வதால் தான் முறை அப்படின்னு நம்ம அம்பிகா சொல்லியிருக்காங்க. அவங்களோட கருத்தை முன்வைத்திருக்காங்க. விஜய் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் பெரும் கேள்வி எழுதிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலும் அம்பிகா கூறியது என்னன்னா, விஜய் மட்டுமல்லாமல் மற்ற முன்னணி ஹீரோக்கள் எல்லாமே டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் கதை வந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கதாபாத்திரத்துக்கு சண்முக பாண்டியனை பரிந்துரை செய்ய வேண்டும். அதுதான் விஜயகாந்துக்கு நாம் செய்யும் ஒரு முக்கியமான நன்றி கடனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்பிகா அவங்களோட கருத்தை முன்வைத்திருக்கிறாங்க. அடுத்தடுத்த படங்கள்ல நம்ம விஜய் செய்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் இதை செய்தால் நல்லா இருக்கும், ஆனால் ஏன் இன்னும் அவர் இந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. விஜய் ஹீரோவாக எந்த அளவுக்கு ஜெயித்திருக்கிறாரோ அதே அளவுக்கு அரசியலையும் ஜெயித்தாக வேண்டும் அப்படின்னு மும்மரமாக பல வேலையில் இறங்கியிருக்கிறாரு. அதற்காக முயற்சியும் எடுத்துகிட்டு வர்றதாகவும் பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால்தான் மக்கள் இயக்கத்தின் மூலமாக பல திட்டங்களை செயல்படுத்தி மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பது, நூலகம் திறப்பது, வெள்ள நிவாரண பொருட்களை வழங்குவது போன்ற விஷயங்களில் செய்து வருவதாகவும் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதையும் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஜய் அவரோட படத்தில் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைத்தா
மூலிமா எங்களுக்கு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய விஷயத்தில் நம்ம விஜய் வந்து வெள்ள நிவாரண உதவிகளையும் சரி, நூலகம் திறக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அவளே இறங்கி நிறைய உதவிகளை மக்களுக்கு செய்துட்ருக்காங்க. அந்த வகையில் பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் நம்ம விஜய். இப்போ அரசியலில் இறங்க போகிறார் அப்படிங்கிற ஒரு வதந்தி எழுந்திருக்கு. ஆனால் இந்த விஷயம் செய்தாலும் அனைத்தும் அவருடைய அரசியல் வெற்றியை பார்ப்பதாக தான் ஒரு பக்கம் பேச்சு நிலவி வருது. எனவே அவர் ஜெயித்து விடுவாரோ என்ற பயத்தில் சில பிரபலங்கள் பொறாமையில் பொங்கி எழுந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கூட எழுந்திருக்கு. அரசியல்வாதிகளும் நம்ம விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதை அவ்வளவா விரும்பலை, எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து சினிமாவில் இருக்கும் பிரபலங்களும் விஜய் அரசியல் நுழைவதால் பொறாமையில் பொங்கி எழுந்திருக்காங்க. தற்போது விஜய் அஜித் என்று சொல்வதை விட விஜய் ரஜினி போட்டி போடுகிறார்கள் என்ற நிலைமை மாறிவிட்டது. அதற்கு ஏற்ற மாதிரி தான் ரஜினி அரசியலில் பின்வாங்கிய போது தன்னை விட வயது சிறியவனாக இருக்கும் விஜய் எங்கே அரசியலில் ஜெயித்து விட்டால் நம்முடைய மரியாதை குறைந்து விடுமோ என்ற தயக்கத்தில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக சூர்யா அரசியலுக்கு வருகிறாரோ இல்லையோ, ஆனால் மக்களும் மற்றும் மாணவர்களும் இவரால் முடியாத உதவிகளை செய்து வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் ஓவர்டேக் பண்ணும் அளவிற்கு விஜய் பல விஷயங்களை செய்து இவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதே மாதிரி நடிகர் விஷால் நடிகர் சங்க தலைவர்கள் பொறுப்பில் இருந்து கொண்டு அடுத்த கட்டமே எப்படியாவது அரசியலில் நுழைய வேண்டும் என்று நினைத்த இவர்களுக்கு விஜயின் அரசியல் என்றி மிகவும் வாக்காக மாறிவிட்டது அப்படின்னு பல பொருளைகளை கிளப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் இப்போ தளபதி விஜய் வந்து அரசியலில் இறங்குவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் இதற்காக எந்த ஒரு பேட்டியும் அவர் சொல்லவில்லை. ஏற்கனவே இந்த பேட்டியில் அளித்த பேட்டியில் கூட நான் இந்த கட்சியும் தொடங்கலை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார். அதுவும் இல்லாமல் இந்த இரங்கல் கூட்டத்துக்கு நிறைய நடிகர்கள் வந்ததாக சொல்கிறாங்க. நேற்றைய தினம் இரங்கல் கூட்டத்தில் நடிகர் சங்க தலைவர் நாசர், செயலர் விஷால், பொருளாளர் கார்த்திக், துணைத் தலைவரான பூச்சி முருகன், கருணாஸ் ஆகியோர்கள் நடத்தினாங்க. இந்த கூட்டத்தில் நடிகர்கள் சிவகுமார், கமலஹாசன், சரத்குமார், ராதா ரவி, வாகை சந்திரசேகர், விக்ரம், ஜெயம் ரவி, சத்யராஜ், பார்த்திபன், விஜய் ஆண்டனி, ரகுமான், பொன்வானன், ஆனந்த்ராஜ், பசுபதி, ராஜேஷ், சினி ஜெயந்த், மன்சுலிங்கன், எம்எஸ் பாஸ்கர், விக்னேஷ், ரவி மரியா, ஜெயபிரகாஷ், ஸ்ரீமான், ரெடியன், நடிகை ராதா, அம்பிகா, ராதா, சரண்யா, சிம்ரன், ரேகா, தேவயானி, காயத்ரி, ரகுமான், ரித்விகா உள்ளிட்ட பல நடிகர்கள் வந்து அதில் கலந்து கொண்டாங்க. விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன், மைத்துனர் சுதீஷ் மற்றும் திரையுலகத்தை சார்ந்த இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் சிலரும் கலந்து கொண்டனர். அவரில் அந்த இரங்கல் கூட்டத்தில் பல பேர் வந்து அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. இந்த விழாவில் ரஜினிகாந்த், விஜய், அஜித், சூர்யா உள்ளிட்டவர்கள் இன்றைய இளம் கதாநாயகிகளான யாரும் கலந்து கொள்ளவில்லை என்றும் மற்ற மொழிகளிலிருந்து எந்த ஒரு நடிகரும் வரவில்லை என்றும் விஜயகாந்த் மறைவில் எந்தவிதமான அஞ்சலி நிகழ்விலும் அஜித் வந்து கலந்து கொள்ளவில்லை என்றும் விஜயகாந்த் மறைவின் போது பலராலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர் வடிவேலு நேற்றைய இரங்கல் கூட்டத்திற்கு வரவில்லை என்றும் சொல்கிறாங்க. நடிகர் சங்க கட்டடத்திற்கு விஜயகாந்த் பெயர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆர்.கே. செல்வமணி, மன்சுலிகான், டிசி சிவா உள்ளிட்ட பலரும் தற்போது கட்டப்பட்டு வரும் நடிகர் சங்க கட்டடத்திற்கு விஜயகாந்த் பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். விஷால் உள்ளிட்ட நிர்வாகிகள் யாரும் இதற்கு பதிலளிக்கவில்லை. துணை தலைவர் பூச்சி முருகன் பேசும்போது அனைவருடைய கோரிக்கையும் நியாயமானது என்றால் சங்கத்தின் செயற்குழு கண்டிப்பாக அதற்கான ஒரு நல்ல முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா வடிவேலு. அவருக்கு நேரில் தான் அஞ்சலி செலுத்தலை, ஒருவேளை இந்த இரங்கல் கூட்டத்திலேயாவது கலந்துக்குவார் அப்படின்னு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதையும் புறக்கணித்து விட்டார் நடிகர் வடிவேலு. எனினும் நடிகர் சங்க தேர்தலில் விஷால், நாசர் அணியை எதிர்த்து போட்டியிட்ட ராதா ரவியும் சரத்குமாரும் கூட இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். நடிகர் சங்கத்தின் வளர்ச்சிக்காக விஜயகாந்த் பெரும் பங்காற்றியுள்ளார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற
பெற்றவர்கள் பலரும் விஜயகாந்தை பெருமைப்படுத்தும் விதமாக பலரும் சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் சாதாரண மனிதர் அல்ல. அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வைத்து அவர் செய்த நல்லதை அனைத்துமே அந்த கூட்டத்தில் வந்து பேசினாங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடித்திருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் மூலிமா தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.